ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 42 இன்ச்சு உடம்பு சுற்றளவில் ப்ளவுஸு கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் அதுவும் கட் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், 21 இன்ச்சு முன்பக்கம், 21 இன்ச்சு பின்பக்கம் எடுத்து கூடவே 2 இன்ச்சு தையல் தும்பம் எடுத்திருக்கோம். மொத்தம் 23 இன்ச்சு முன் துண்டு, 23 இன்ச்சு பின் துண்டு. இந்த அளவுக்கு நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக இறக்கத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம துணி கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இப்போ மெயின் பீஸ் துணி போல்டிங் பண்ணி போட்டிருக்கோம். அடுத்தது லைனிங் துணியும் 23 இன்ச்சு துணியை நீட்டாக உடம்பு சுற்றளவுக்குள்ள அளவுக்கு நம்ம 2ஆக போல்டிங் பண்ணி போட்டுக்கலாம். மடித்து போட்ட பிறகு பாருங்கள், இறக்கத்தை நம்ம அளந்து கட் பண்ணிக்கிடணும். இந்த ப்ளவுஸோட இறக்கம் 14.5 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு நம்ம தைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு இடம் விட்டுருக்கோம். மொத்தம் 16 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும். பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக 16 இன்ச்சுக்கு போல்டிங் பண்ணி எடுத்துக்கிடணும். முன்பக்கம் 2 துண்டு வரோம், பின்பக்கம் 2 துண்டு. பாருங்கள், முன்பக்க துணியை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. லைனிங்கையும் மெயின் பீஸையும் சேர்த்து இந்த துணியில் நம்ம அளவு வச்சிட வேண்டியதான். பாருங்கள், முன் கப் ஷேப்பு 12.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுவோம். அடுத்ததாக முன்துண்டு 23 இன்ச்சை நம்ம 2ஆக போல்டிங் பண்ணி போட்டிருக்கோம். அந்த 2ஆக போல்டிங் பண்ணல உடம்பு பகுதி அளவை மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா மீதி இருக்கிற இடம் நம்ம தைக்கிறதுக்கு விட்டுருக்க இடம். பாருங்கள், அடுத்ததாக ஒவ்வொரு அளவாக முன்துண்டுக்குள்ள அளவும் நம்ம மார்க் பண்ணிட வேண்டியதாக. இந்த முன்துண்டோட அளவு 14.5 + 1.5, பின்துண்டு அளவும் 14.5 + 1.5 தான். அடுத்து கழுத்து சுற்றளவு மார்க் பண்ணிக்கிடலாம். கழுத்து இறக்கம் மார்க் பண்ணி கழுத்து சுற்றளவும் மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்தது ஷோல்டர் அளவு மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்தது ஆம்கோல் அளவு மார்க் பண்ணிக்கிடணும். அடுத்தது பாருங்கள், முன் கப் ஷேப்போட அளவை மார்க் பண்ணிக்கிடலாம். இந்த ப்ளவுஸுக்கு முன் கப் ஷேப்பு நம்ம 12.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். ஓப்பன் சைடு 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி 11 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இடுப்பு சைடு 2 இன்ச்சு கம்மி பண்ணி 10.5 இன்ச்சு மார்க் பண்ணி பாருங்கள், சூப்பராக இந்த ஆஃப் ரவுண்ட் மாடலில் நம்ம பட்டி கட் பண்ணுறதுக்கு கூடிய பகுதியில் மார்க் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது ஆம்கோல் பகுதி முன் கைக்குழி பின் கைக்குழி மார்க் பண்ணணும். அடுத்ததாக முன் கழுத்து நீட்டாக ரவுண்டு நெக் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், முன் கைக்குழினால நம்ம குளிச்சு கொஞ்சம் கட் பண்ணிக்கிடலாம். பின் கைக்குழியை விட முன் கைக்குழி நம்ம குளிச்சு கட் பண்ணிக்கிடணும். இப்போ இந்த ப்ளவுஸோட முன் துண்டுக்கு தேவையான அளவுகள் எல்லாமே நம்ம நீட்டாக மார்க் பண்ணியாச்சு. பாருங்கள், அடுத்ததாக கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். எவ்வளோ ஈஸியாக நம்ம சிம்பிளான மெத்தடில் நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு. பாருங்கள், இது போல்டிங் பகுதி ஓப்பன் சைடு அப்படிங்கிறதுனால நம்ம அதையும் கட் பண்ணிவிடுவோம். முன் கைக்குழி கொஞ்சம் குளிச்சு கட் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், அடுத்து இந்த பட்டி சைடு நம்ம மெயின் டாட் எவ்வளோ போடுறோமோ அந்த டாட் அளவுக்குள்ள துணியை நம்ம கட் பண்ணிடணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு நம்ம மெயின் டாட் பிடிச்ச பிறகு ஜாயின் பண்ணும்போது எந்த ஒரு வேஸ்ட் துணியை நம்ம கட் பண்ணி எடுக்க வேண்டியது கிடையாது. கரெக்ட் அளவாக வரும். அடுத்ததாக பாருங்கள், பின் துண்டு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிடலாம். பின் துண்டுலேயும் அதே கழுத்து சுற்றளவு மார்க் பண்ணணும். அடுத்தது கழுத்து இறக்கம் நம்ம அளவு எடுத்து வச்சுருக்க அளவில் மார்க் பண்ணணும். ஷோல்டரை அளவு மார்க் பண்ணணும். அடுத்தது ஆம்கோல் பகுதி மார்க் பண்ணிட வேண்டியதான். பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், கழுத்து இறக்கம் 8 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுவோம். அடுத்ததாக கழுத்து சுற்றளவு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுவோம். இந்த கழுத்து ஸ்டார் நெக் வைக்கிறதுனால நம்ம அந்த 8 இன்ச்சில் ஒரு 6.5 இன்ச்சு வந்ததுடன் அந்த இடத்துல ஒரு அளவு நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், ஆம்கோல் அளவு மார்க் பண்ணியாச்சு. ஆம்கோல் நீட்டாக அழகாக வரைஞ்சி எடுத்தாச்சு. அடுத்தது பாருங்கள், இந்த கழுத்து இறக்கத்தில் இருந்து 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தள்ளி வைக்கணும். அடுத்தது கழுத்து இறக்கத்துலேயும் ஒரு 1/2 இன்ச்சு தாத்து வச்சு நீட்டாக இந்த ஸ்டார் நெக் வரைஞ்சிட வேண்டியதான். ஏற்கனவே கழுத்து சுற்றளவு 2.5 இன்ச்சு வச்சுருக்கோம். ஆனால் இப்போ 1/2 இன்ச்சு கூட்டினனால இந்த ஸ்டார் டிசைன் வரக்கூடிய பக்கம் 2 பகுதியிலுமே இறக்கத்துக்கும் சுற்றளவுக்கும் நம்ம 1/2 இன்ச்சு கூட்டி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம இந்த நெக் தச்சு போடும்போது சூப்பராகவே இருக்கும். பாருங்கள், எவ்வளோ ஈஸியான மெத்தடில் நம்ம அந்த நெக் கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ பின் துண்டுக்குள்ளே வேலை எல்லாமே முடிஞ்சாச்சு. எல்லா துணியுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த நெக் தான் நம்ம கட் பண்ணி எடுத்தது. இந்த நெக்கு எவ்வளோ ஈஸியான மெத்தடில் கட் பண்ணி எடுத்தோம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், லைனிங் துணியும் மெயின் பீஸ் துணியும் சேர்த்து வச்சே தான் நம்ம எல்லா பகுதியுமே கட் பண்ணிகிட்ருக்கோம்.
இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு அளவு எதுவும் மாறாது, பின்ன கட் பண்ணக்கூடிய டைமும் கொஞ்சம் மிச்சமாகும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கமயில்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், அடுத்ததாக இந்த கப் ஷேப்பு நம்ம மார்க் பண்ணணும். இந்த மெயின் டாட்டு, அடுத்தது ஓப்பன் சைடு டாட்டு, அடுத்தது ஆம்கோல் டாட்டு. பாருங்கள், ஃபஸ்ட்டில் நம்ம நீட்டாக ஒரு 3.25 இன்ச்சுக்கு போல்டிங் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஓப்பன் சைட்லேருந்து போல்டிங் பண்ணி எடுத்த பிறகு அந்த 3.25லே 1 இன்ச்சு நம்ம போல்டிங் பண்ண பகுதியில் பாருங்கள், இந்த 3.25 போல்டிங் பண்ணியிருக்கோம்ல, அந்த பகுதியிலேருந்து ஒரு 1 இன்ச்சு எடுத்துக்கிடணும். உயரம் ஒரு 2.25 இன்ச்சு எடுத்துக்கிடலாம். அடுத்தது ஓப்பன் சைடுக்கும் அந்த பட்டி ஜாயின் பண்ணக்கூடிய சைடுக்கும் இடைப்பட்ட பகுதியில் சென்டரில் ஒரு மார்க் பண்ணிவிடுவோம். இந்த டாட்டும் நம்ம தேவையான அளவு கரெக்டாக நீளம் போட்டு நம்ம மார்க் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள், எல்லாமே இந்த மெயின் டாட்டோட உயரத்துலேருந்து தான் நம்ம இப்போ மார்க் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், மெயின் டாட் உயரத்துலேருந்து நீட்டாக ஆம்கோலுக்கு போல்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இதுதான் நமக்கு ஆம்கோல் டாட்டோட பாயிண்ட்டு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நீட்டாக மார்க் பண்ணி இந்த ப்ளவுஸ் தைச்சி போடும்போது இந்த ப்ளவுஸோட லுக்கே கப் பாயிண்ட் மெஷர்மெண்ட் மார்க்கு கரெக்டாக இருந்தால் நல்லாவே இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம நீட்டாக அந்த கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது மறுபக்க துணியிலேயே நம்ம லைட்டாக இந்த விரலால் பஞ்சு பண்ண மாதிரி வைக்கும்போது இந்த அளவும் பதிஞ்சிரும் மறு துணியில். அடுத்தது அதுலேயும் அளவை எழுதிக்கிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இது லைனிங் துணியில் தான் நம்ம மார்க் பண்ணிகிட்ருக்கோம், மெயின் பீஸ் துணியில் மார்க் பண்ணலை. பாருங்கள், இது உள்பகுதியில் வரையினால தான் இந்த துணியில் நம்ம மார்க் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக பாருங்கள், இந்த கைக்கு நம்ம கட் பண்ணணும். இந்த ப்ளவுஸோட கை நீளம் 7.5 இன்ச்சு, கை சுற்றளவு 15 இன்ச்சு, மொத்த சுற்றளவு. இந்த 15 இன்ச்சு கூடால ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டணும் கூடுதலாட்டு. அந்த 2 இன்ச்சு தான் நம்ம தைக்கிறதுக்கு விடுகிற தையல் பகுதி. பாருங்கள், இப்போ நீட்டாக லைனிங் துணியையும் மெயின் பீஸ் துணியும் சேர்த்து போல்டிங் பகுதியெல்லாம் ஒரே பக்கம், வெட்டு பகுதியெல்லாம் ஒரே பக்கமாக வச்சு நம்ம போல்டிங் பண்ணியாச்சு. இதில் போல்டிங் பகுதி ஷோல்டரோட சென்டர் பகுதியும், ஆம்கோல் பகுதி வெட்டு பகுதியாக வரும். பாருங்கள், ஃபஸ்ட்டில் 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிடலாம். 7.5 கூட 1 இன்ச்சு நம்ம நீளத்துக்கு கூட வைக்கணும். இந்த 1 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சு, கையோட கீழ் சுற்றளவில் நம்ம லைனிங் துணி ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு, இந்த மாதிரி 1/2 இன்ச்சு விட்டு நீட்டாக மார்க் பண்ணி கை நீளம் 7.5 குறிச்சிக்கிடலாம். அடுத்தது கை சுற்றளவு 15. இந்த 15 நம்ம 2ஆக போல்டிங் பண்ணியிருக்கனால 7.5 இன்ச்சு நீட்டாக மார்க் பண்ணிவிடுவோம். மீதி இருக்கிற அந்த 7.5 போக மீதி இருக்கிற பகுதி கை நம்ம ஜாயின் பண்ணி தைக்கக்கூடிய பகுதி. அடுத்ததாக பாருங்கள், கை கீழ் சுற்றளவு. அடுத்தது கையோட ஆம்கோல் பகுதி அளவு கண்டுபிடிக்கணும். கையோட ஆம்கோல் அளவு கை மொத்த சுற்றளவில் 4ல் 1 பங்கு ஆம்கோல் அளவு வச்சுக்கிடலாம். அடுத்தது ஷோல்டரில் இந்த ஆம்கோல் அளவில் பாதி ஷோல்டர் அளவு வைக்கணும். அடுத்தது இந்த ஷோல்டர் அளவுக்கும் ஆம்கோல் அளவுக்கும் இடைப்பட்ட பகுதியோட சென்டரில் இருந்து நம்ம முன் கைக்குழி பின் கைக்குழி 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் நீட்டாக மார்க் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிடணும். பாருங்கள், இந்த கைக்கு தேவையான அளவு எல்லாமே நம்ம நீட்டாக கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஆம்கோல் பகுதியிலேருந்து நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கை கீழ் சுற்றளவு கட் பண்ணி அடித்து, அடுத்தது ஷோல்டர் பகுதியில் சென்டர் பகுதி கட் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது முன் கைக்குழி பின் கைக்குழி எல்லாமே கட் பண்ணியாச்சு. கை நீளம் 7.5, கை சுற்றளவு 15 உள்ள கை சூப்பரான மெத்தடில் நம்ம ஈஸியாக கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக பாருங்கள், முன் கைக்குழி பின் கைக்குழி கை கீழ் சுற்றளவு மொத்த நீளம் எல்லாமே நம்ம குறித்து வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி குறிக்கும்போது நமக்கு அளவு திரும்ப திரும்ப பார்த்து வைக்க வேண்டிய தேவை கிடையாது, தைக்கும்போது நீட்டாக வச்சிடலாம். அடுத்ததாக பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த பட்டி பீஸு முன் துண்டு பின் துண்டு எல்லாம் கரெக்டாக வச்சு நம்ம செக் பண்ணிக்கிடலாம், கட் பண்ணியிருக்குது சரியா அப்படிங்கிறத வச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கமயில்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். கட்டிங், ஸ்டிச்சிங், அடுத்தது டிசைனிங் கட்டிங், அடுத்ததாக மெஷர்மெண்ட் மார்க்கிங், அடுத்ததாக நம்ம சுடிதார் கட்டிங் எல்லாம் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நெக் டிசைன் ஸ்டிச்சிங் எல்லாம் போட்டிருக்கோம். மறக்காமல் நம்ம தங்கமயில்டு சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம 42 இன்ச்சு உடம்பு சுற்றளவு 14.5 இன்ச்சு இறக்கம் உள்ள ப்ளவுஸு, அதுவும் லைனிங் ப்ளவுஸு ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம கட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.